कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूला कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. என்ன பிரச்சனை உனக்கு? எக்ஸாமு, கொஸ்டின் பேப்பரு, பாஸு, ஃபெயிலு, ஜாமெட்ரி பாக்ஸு, ரெக்கார்ட் நோட்டு, ரிப்போர்ட் கார்டு. இதுக்கு என்னடா சொல்யூஷன்? முடியலடா. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது? முடியல தலைவரே, முடியல தலைவரே. சரி மண்ட காய்தா சாமி. அம்மா நான் ஸ்கூல் போல வாய், அம்மா நான் காலேஜ் போல வாய். 10th கிளாஸ் பாஸ் ஆனா 12th பாஸ் ஆகணும். எஸ் 12th பாஸ் பண்ணா காலேஜ் பாஸ் ஆகணும். எஸ் காலேஜ் பாஸ் பண்ணா வெளியில பிளேஸ் ஆகணும். எஸ் வெளியில பிளேஸ் ஆனா ப்ரமோஷன் வாங்கணும். எஸ் கல்யாணம் பண்ணணும். பாப்பா பெத்துக்கணும். பாப்பாவை வளர்க்கணும். ஜாலி எங்க இருக்கு? எல்லாம் காலியால இருக்கு. இதுக்கு எதுக்கு ஸ்கூல் போகணும்? எதுக்கு 10th படிக்கணும்? எதுக்கு 12th படிக்கணும்? எதுக்கு உன்னை பெக்கணும்? எதுக்கு உன்னை வளர்க்கணும்? உனக்கு எதுக்கு சோறு போடணும்? சோத்துல விஷம் வைக்கணும். அம்மா நான் ஸ்கூல் போறேன், அம்மா நான் ஸ்கூல் போறேன். டாட். நீ முதல்ல +2 பாஸ் பண்ணு. சேம் சேம் பப்பி சேம் பப்பி சேம். ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? 2 நாட்கள் கழித்து என்ன பண்றான்? +2 பாஸ் பண்ணிட்டானா? இல்ல எழுதினா எழுதியிருக்கான், இன்னும் எழுதுவான். புரிஞ்சு போச்சு. அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு தொடர்கதை. முடியாதா கோச்? அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? பெரிய பெரிய படிப்பாளி எல்லாம் படிச்சது இவ்வளவுதான். படிக்காத எவ்வளவோ இருக்கு. வாழ்க்கைக்கு படிப்பு அவசியம்தான், ஆனா படிப்பே வாழ்க்கை இல்லை. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா, ஜட ஜட ஜாட ஜாட ஜா. அச்சம் என்பது எந்த நொடியும் நம்மை விழுங்கும், மறவாதே. உச்சம் என்பது எட்டும் வரையில் கண்கள் உறங்க நினையாதே. அறிவெனும் ஆயுதம் நமது காக்குமே, போரை ஏற்போமே. தடைகளை மீறினால் அரியணை ஏறலாம், ஒரு கை பார்ப்போமே. ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கு ரமேஷ். நமக்கு கிடைத்த தகவலின்படி வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ரமேஷ். குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா போன வருடத்தை விட இந்த விடம் தேர்ச்சி சதவீதம் மிகவும் குறைவாக உள்ளது ரமேஷ். குறிப்பாக மதுரையில தேர்ச்சி சதவீதம் மிகவும் மோசமாக உள்ளதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு ரமேஷ். இன்னும் 10 நொடிகள் தேர்வு முடிவுகள் வெளியாக போகிறது ரமேஷ். இன்னும் 5 நொடிகள் மட்டுமே ரமேஷ். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டது ரமேஷ். சமீபத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னையை சேர்ந்த ஜோதி என்ற மாணவி 600க்கு 600 என்ற முழு மதிப்பெண் பெற்று புது வரலாறு படைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள் அனைத்து தரப்பினர்களிடமிருந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஜோதி. எனக்கா? உனக்குதான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வர
உலகத்துல உன்னால முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசா சாதிக்க போற, தைரியமா இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இல்ல. துவண்டு போயிருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்க, வெடிச்சு சிதறி எழுந்து பல சாதனைகள் செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமா இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி.